ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம் சீரிஸோட எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோட் போட்டுப்போம். அந்த 3 எபிசோடையும் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் கதையை புரியும். அப்படிலாம் சுத்தமா புரியாது. முக்கியமான விஷயம், இந்த எபிசோடு முன்னே தாறுமாறா போகுது. அதாவது இந்த சீரிஸோட ஒவ்வொரு எபிசோடுமே அப்படிதான் இருக்கும். இந்த எபிசோட அப்படிதான் இருக்கும். முடிஞ்சாலும் யாரும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல லைக் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்ப ஹீரோவும் அந்த காட்டை விட்டு இப்ப மில்ஸ்ன்ற சிட்டிக்கு வந்திருக்கான். அப்ப அந்த சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல எவனை விசாரிக்கிறாங்க ஒரு லேடியும். ஏன்பா தம்பி, உன்ன ஒரு மிஷினரின்ற உங்ககிட்ட எங்கப்பா வெப்பனே காணும்? எனக்கு தெரிஞ்சு ஏதோ டஞ்சனுக்குள்ள போயிட்டு சில ஒர்க்ஸை பார்த்துட்டு வந்த மாதிரி தெரியுது ஒன்னு பார்க்கும்போதே. ஆமாங்க மேடம், நீங்க சொல்றது சரிதான். ஆனா அது ஒரு வகையில கரெக்டா இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன், இந்த மில் சிட்டி வந்து அந்த இடத்துல வேற ரொம்ப டிஸ்டன்ஸ் பிளேஸா இருக்கிறதுனால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மில்ஸ் சிட்டி ரொம்ப தூரம் தான் தம்பி. உனக்கு மில்ஸ்ன்னு சொன்னப்பா, மில்ஸ் நீங்கிற மில்ஸ் சிட்டி ஓகேவா? என்ன தப்பு பண்றது உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள சரி தம்பி, உன்னொரு முறை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரக்கூடாது, நீ உள்ள போலாம் அப்படின்னு அவங்களும் அனுப்பிச்சு வைக்க ஹீரோவோ போகும்போது எப்பா என் உடம்பு என்ன இவ்வளவு வலிக்குது. கண்டிப்பா இந்த இடத்துல எதனா ஹோட்டல் எடுத்து தங்கி ஆகணும். இந்த இடம் பார்க்கும்போது கொஞ்சம் வியடா தான் இருக்கு. பரவாயில்ல, ஒரு ஹோட்டல் கிடைச்சிருச்சாப்பா. என்னப்பா தம்பி, ரூம் வேணுமா? உனக்கு வருமா? ஒரு நைட்டுக்கு 2000 ரூபாய் கிட்ட ஆகும்பா. ஏப்பா உண்மையிலே இவரோட ஃபேஸை பார்க்கும்போது நம்ம கிட்ட நட்பா பழகிற அளவுக்கு எல்லாம் பண்ணலப்பா. கஸ்டமரை எப்படியா கண்டுபிடிப்பாங்க? ஆக்சுவலி சார், நான் ரொம்ப தூரத்துல இருந்து ட்ரிப் முடிச்சுட்டு வரேன். என்னோட ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்குது. அதெல்லாம் கழுவணும், கூடவே நான் புதுசா மாத்தணும் வேற. அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காசை நீட்டு காசை பார்த்த உடனே வாய் அடிச்சு போயிட்டு ஆகணும். வாங்க இந்த சைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியும், பணம் இருந்தா எல்லாமே நடக்கும். சரி சார், இந்த இடத்துல உங்களோட நேம் நான் என்னன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். என்னோட பேரு ஆர்டி ஸ்கால். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுக்கு அவன ரூம்ல துணியெல்லாம் துவச்சிட்டு இப்ப ரெடியா இருக்கான். இன்னொரு பக்கம் இவனோட பார்ட்னரும் துடிச்சுனே இருக்கான், வெளியே போலாமான்னு. இந்த சிட்டில பொறுத்த வரைக்கும் நான் அந்த அளவுக்கு யாரும் ஸ்ட்ராங்கான ஆளுங்களை இது வரைக்கும் பார்க்கல. அதனால என்னவோ இந்த இடத்துல ரொம்ப அமைதி நிலவுது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற முக்காவாசியான ஸ்டோர்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் ஃபேண்டசி டவுன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல அவனும் ஒவ்வொரு கடைகளா பார்த்துன்னு போக, என்ன பிளேஸ் இது? இதுக்கு பேர் தான் அட்வென்ச்சர் கில்டா. சரி, இது அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த சிட்டியில போயிட்டு எதனா வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வயிறு சவுண்ட் போடுது. அதுக்கப்புறம் கடையில எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோ போய் யோசிக்கிறான், நான் இந்த அனதர் வேர்ல்டு நான் கொஞ்சம் கூடவே இடம் போட்டுட்டேன். இருந்தாலும் இந்த இடமும் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. நான் கூடிய சீக்கிரமே இந்த இடத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். அந்த டைம் அங்க சரக்கு அடிச்சு இருக்க மத்த நபர்களும், உங்களுக்கு விஜய் தெரியுமா, டீமன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றத நைட்ஸ் அண்ட் ஆர்மின்ஸ் கொண்டு கண்டெயின் பண்ண போறாங்களாம். இதுல முடிஞ்ச அளவுக்கு யாரு ஸ்ட்ராங் ஆனவன்னு நம்ம பார்க்க முடியும். டேய், அதுல என்னடா சன்னிக்கும்? எனக்கு தெரிஞ்சு மேட் எம்பரர் ஃபால்கன் டோஸ் ஹோலி நைட்ஸ் தான். அவங்க தாண்டா இருக்கிறதுலயே ஃபேமஸ் ஆனவங்க. எந்த ஃபைட்லயும் இது வரைக்கும் அவங்க தோத்து போனதே கிடையாது. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சில்வர் வுல்ஃப் நைட்ஸுங்க, அதான் மேஜனர் கிங்டம், அவங்க தான் வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ அவங்க கிட்ட மேஜிக் ஊர்ஸா வேற இருக்கு. இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்லி அந்த பிளாக் டிராகன் நைட்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்க தான் முன்ன ஹோல் கிங்டம் ஆஃப் நேயாவை தோக்கடிச்சிருக்காங்க. ஹியூமனிட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள். அதுக்கப்புறம் ஹீரோ கில்லர் வேற அவருக்கு பேர் இருக்கு. எதெல்லாம் கேட்ட ஹீரோ வெறுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துல எதனா ஒரு ஆளை கண்டுபிடிச்சு இந்த ஃபார்பிடன் ஸ்பெல் இருக்கிற புக்கை யாரால படிக்க முடியுமோ அவங்க கிட்ட கொடுத்து படிக்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஃபார்பிடன் ஸ்விட்ச் டீமன் கோல்டன் சோன்ல தான் இருக்குதுன்னு அவன் சொன்னான். என்னோட எபிலிட்டி வேற கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. கூடவே பிகிமாரோட எபிலிட்டியும் என்சான்ட்மெண்ட் ஆயிடுது. ஒரு நிமிஷம் இரு. லார்ட்ஸ் எல்லாமே அந்த டஞ்சனை ரைட் பண்றதா சொன்னாங்கல்ல, அதனால திரும்பியும் நம்மளோட மில்ஸ் சிட்டியில தங்கறதா சொல்லிருக்காங்க. இதனால நமக்கும் கொஞ்சம் பெருமை கிடைக்கும் நம்ம ஊர்ல தங்கறதுனால. அதுக்கப்புறம் அந்த ஃபார்பிடன் ஸ்பெல்ஸ்ல ஒரு சில ஸ்பெல்ஸ் பாக்குறான். கிரியேட்டிங் ஸ்ட்ரென்திங் ஸ்கெலிட்டன் கிங் போன் மில் ஹாபிடேட் ஆஃப் தி ஸ்கெலிட்டன் கிங்கா. இந்த மில்ஸோட வரலாற்று டஞ்சன் அது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரு கிரேட் ஹார்க்லே. ஆல்சோ உங்க எல்லாருக்கும் என்ன மார்கியூஸ் ஆஃப் ஹார்க்லேன்னு தெரியும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்மளோட மில்ஸ்ல இருக்கிற டஞ்சன்ல ஒரு புதிய லேயர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அட்வான்சஸ் ஆகிய நீங்க டிஸ்கவர் பண்ணணும். அந்த இடத்த நீங்க சர்ச் பண்ணுவது மூலியமா எங்களுக்கு நிறைய விதமான தகவல்களை நீங்க கொண்டு வரதுனால அதுக்கான மிகப்பெரிய ரிவார்டா உங்களுக்கு 300 கோல்டு காயின்ஸ் கொடுப்போம். முக்கியமா டிராகன் ஐன்னு சொல்ல போற ஒரு கப் ஆஃப் ப்ரெஷர் ஒன்னு இருக்கு. அது அந்த இடத்துல மறைஞ்சு இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதை விட கூடுதலான பிரைஸ் நாங்க கொடுப்போம். கூடவே அந்த இடத்துல டீமன்ஸும் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது உங்களோட வேலை. ஹீரோவும் கண்டிப்பா இது எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லைனா வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ லைன்ல நிற்கும் போது, பொண்ணு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன ஒரு பொண்ணு கிட்ட பொம்மை பண்ணிருக்கான். என்ன முகமுடி போட்டு இருக்க? நான் டெக் கிளாஸ் சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நானும் ஒரு ஃபேமஸான ஆளுன்றதுனால என்ன பார்த்து பேசு. உனக்கு என்னடா வேணும்? உன்னோட வாய்ஸ் கேட்கவே இனிமையா இருக்கு. இது கேட்கும் போது எனக்கு ஹோலி நைட்ஸ் ஆர்மியோட லீடரோட ஞாபகம் தான் வருது. அப்ப இவளுங்க சொல்றது ஷெரஸ் அஷ்ரைன் ஆஃப் நியா. ஹோலி நைட்ஸ் லீடர் இங்க என்ன பண்றாங்க? அவங்க எல்ஃப் தானே அப்படின்னு இவங்கள பேச. என்னது ஃபார்மர் நைட்ஸோட லீடரா? என்ன விஷயம் பியூட்டி, உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. ஏன் அமைதியா இருக்க? என்ன பார்த்து எதனா பேச. நீ வேணா எனக்கு ஃப்ரீயா இருக்கியா? வரியா நம்ம டின்னர் போய் சாப்பிடலாம். நான் திரும்பியே சொல்றேன், உன்னை நான் என்னோட வாழ்க்கையில மீட் பண்ணவே கூடாது. ஒழுங்கா இந்த கிளம்பு. என்ன இது இவ்வளவு கோவப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? உங்ககிட்ட பேசி என்னோட டைத்தை தான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எவ்வளவு உங்களுக்கு ஆட்டிடியூடு. நீங்க என்னதான் பண்ணாலும் என்னோட மனசுல இருந்து உங்களோட முகத்தையும் கூடவே அது கீழே இருக்கிறது என்னால மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு தப்பான ஆளுகிட்ட வந்து பேசினிருக்கீங்க. இல்ல உண்மையிலேயே உங்களை மாதிரியான ஹெல்ஃபி இனத்தை சேர்ந்தவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நீங்க மனிதர்கள் போல கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஓர்சா கிண்டத்துல தான் உங்களை எல்லாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட கண்ட்ரியில ஃபார்மர் நைட்ஸோட லீடர் வேற நீங்க.
உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும், நீங்க ஒரு ஐ எல்ஃப் வேற, ரீசெண்டா வேற பிரின்சஸ் நைட்டா வேற நீங்க ஆக்டிவ் பண்ணிருக்கீங்க. அதனால என்ன முட்டாளாக்காதீங்க, நீங்க ஒரு தப்பான ஆளுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் அதை நிரூபிக்குமா சொல்லிட்டு இவனோட ஊடிச கைட்லாம் பாருங்க, இவங்க தான் பிரின்சஸ் நைட், பிளாஷ் மார்க், டோரா கெட்டி. ஆஹா என்னாச்சு, ஹீரோவும் இந்த பொண்ணு தான் நான் ஃபாரஸ்ட்ல பார்த்தேன். என்ன இது இவளோட ஃபேஸ் இப்ப டிஃபரெண்டா இருக்கு. நான் மிஸ்டர் பார்கேஸ், நான் ஒன்னும் செரஸ் அரிஷிரன் இல்ல. இப்போ உனக்கு நல்லா இருக்கா? இதுக்கு வாய்ப்பு இல்ல, அவங்க நினைச்சுதானே உங்களை பார்த்தேன். மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க, என்னது அவங்க இல்லையானு. இல்ல என்ன மன்னிச்சிருங்க, அவங்க நினைச்சுன்னா நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும். தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையில திரும்பி என்ன நான் வச்சுக்காதீங்க மிஸ்டர் பார்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி வரான். போகும்போது பக்கத்துல இந்த பார்கஸ்ன்ற பொண்ணு போயின்னு இருக்கான். ஹீரோவும் கண்டுக்காம போவே, அவளும் ஹீரோவை வேணும்னு கூப்பிடுறான். ஒரு நிமிஷம், நீங்க இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் வேற எடுத்திருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, நீங்க கொஞ்சம் எச்சரியா இருக்கணும். அப்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போன பையன் திரும்பி வந்து பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் கோவத்தோட போனதை நான் பார்த்தேன். எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா என்ன மாதிரியான ஒரு ஆளை இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க மக்கள் பல பேர் எனக்கு பிடிக்காம கோவப்படதான் செய்வாங்க. அதனாலேயே அந்த அளவுக்கு எந்த மக்கள்கிட்டயும் நான் அந்த அளவுக்கு பேச கூட மாட்டேன். ஆனா நீங்க ஏன் இந்த மாதிரியான சோசியல் இன்ட்ராக்ஷனை மத்த மக்கள்கிட்ட வச்சுக்க மாட்டீங்க? உண்மையிலே இது என் மைண்ட்ல தோண விஷயம் தான். அதனாலதான் கேட்கறேன். இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் கேட்கறேன். எனக்கு இந்த இடத்த விட்டு டிராவலிங் பண்ணின்னு போனோம். அந்த டிராவலிங்கும் எனக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுக்கும். சரி, அப்பனா இதுக்கப்புறம் நம்ம நல்லா பேசி நண்பர்கள் ஆயிடுவோமா? என்னோட பேரு மிஸ்டர் பேசர்க், என்னோட பேரு ஹார்டிஸ் கோல். அவளும் இவனை பார்த்து சிரிக்க, ஹீரோவும் இந்த கேள் உண்மையிலேயே சென்சிட்டிவானவ தான் தெரியுது. உண்மையை சொல்ல போனா நானும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையில மாட்டின்னு இருப்பேன். பட் ஆனா இது வரைக்கும் ஒரு பொய்யான நேம்ல தான் இந்த இடத்துல சுத்தின்னு இருக்கேன். ஆனா கொஞ்சம் என்ன தப்பா நினைச்சுக்காத, என்னோட உண்மையான பேரை நான் ஒரு நாள் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணை வச்சு அந்த இடத்துல இருக்கிற கடைகள்ல போயிட்டு அவனுக்கு தேவையான வெப்பன்ஸ் வாங்குறான். அவளுக்கு டிப்ஸா ஒரு காசு கொடுக்க. எதுக்கு? இது நீ எனக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்ததுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுத்துறேன். சரி, எவ்வளவு இருக்கு? இதுல 3 சில்வர் காயின் இருக்கு. இதுக்கு ரொம்ப நன்றி, நான் நடிச்சதை விட அதிகம் தான் இது. அதுக்கப்புறம் அவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு போக, திடீர்னு பார்த்தா அவன் மயக்க போட்டு போயிடறான். என்னாச்சு? இவ ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி தோணுது. நல்லா தானே இருக்கேன், ஏன் உன் கண்ணு கீழே இவ்வளவு டார்க்கா இருக்கு? சரியா தூங்கல என்ன? அது நான் தூங்கி பல நாட்கள் ஆயிடுச்சு, அதனால. சரி, இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துல ஓடி பார்க்க, ஹீரோவும் அவளை ஒரு மாதிரி பார்க்க, பிக்கி மாறுவோம் அவளை வந்து பார்க்க. என்னாச்சு, உனக்கு வித்தியாசமா தோணுதா பிக்கி மாறு? ஆமான்றா. சரி, இதுக்கப்புறம் அந்த டஞ்சனுக்குள்ள ரைட ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதுக்கப்புறம் அந்த டஞ்சன் இருக்கிற இடத்துல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவா வர சில அட்வென்ச்சர்ஸ் இவனுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த இடத்துல டீமன்ஸ் கிட்ட அட்டாக் பண்ணி இருக்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு தெரிஞ்சு ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மினியேச்சர் மானிட்டர் இந்த டஞ்சன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீமன் வர ஹீரோ பேரலைஸை பயன்படுத்தி பாய்சனை கொடுத்துறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல இருக்க டீமன்ஸோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப திக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க பாருங்க, எல்லாமே எங்க வந்திருக்கும், என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸும் போயின்னு இருக்கேன். அவனுக்கு சாவ தேடி தான் போறானுங்க. சார் இங்க பாருங்க, இந்த டீமன் யார் பண்ணி வச்சிருக்காங்க? ஒரு நிமிஷம், சின்ன சைஸ் ஸ்வாட்ல தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் சிங்கிள் அட்டாக். பைத்தியங்களா? டெஃபினட்டா அது ஒன்னும் ஷார்ட்டான ஸ்வாட் கிடையாதுறான். இந்த டீமன்ஸ் எல்லாமே எதுக்காக இந்த இடத்துல குடைச்சல் குத்துன்னு இருக்குதுங்க எப்படி தெரியல. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கு பார்க்கலாம். என்ன இது ரொம்ப கம்மியா இருக்கு, அப்பனா அதை நான் அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம பார்கஸ் கிட்ட காலையில சண்டை போட்டு இருந்த அந்த பையனும் இப்போ ஒரு கேங்க கூட்டி வச்சுன்னு இந்த டஞ்சனுக்குள்ள தான் வந்திருக்கான். ஏய், அந்த பேக் வச்சுன்னு ஒரு பொண்ணு வேற இருப்பா, ஓடி போட்டு. அவளோட கடியை இன்னைக்கு நீங்க முடிக்கிறீங்க. அவளோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், பொண்ணா இருக்கலடா, கொல்லணும் வேற சொல்றேன். அவ இந்த உலகத்துல மூச்சு விட கூடாது, எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கல. அவளோட கதையை தீர்த்து கட்டிடுங்க. இன்னைக்கு நைட்டு தான் அவளோட கடைசி நைட்டா இருக்கணும். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிடும். என்ன இப்படி பேசுறீங்க சார்? அந்த பொண்ணு மட்டும் அழகா இருந்தான்னா நம்மளுக்கு தான் நல்லா இருக்கும். ஆமாண்டா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா விடுவோமா? நம்ம வேட்டையான வேணா அவளோட செக்ஸியான பாடியை பார்த்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கணும்னு சொல்லிட்டு பேசினு இருக்க ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப காண்டா வரான். அப்கோர்ஸ் நீங்க சொல்லாம தான் அதை பண்ணணும். ஆனா அதுக்குள்ள முன்னாடி நான் தான்டா அவளை ரசிப்பேன். என்னது எங்க கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சது இப்ப நீங்களே எப்படி பேசுறீங்க? என்னடா லூசுத்தனமா பேசினு இருக்கீங்க, முட்டாள்களா? அழியறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹீரோவும் போக, ஏய் எவ்வளவு தைரியம் தான் எங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினு இருக்கேன்? யாரா நீ? உங்களுக்கு எமோஷன்றது ஒண்ணு கிடையவே கிடையாதா? உங்களை மாதிரியான மனுஷங்க இருக்கிற இருக்கும் எந்த உலகமும் நல்லாவே இயங்காது. டேய், நல்லா பையனாட்ட தத்துவங்க எல்லாம் சொல்லி இருக்க, ஒழுங்கா இந்த டஞ்சனை விட்டு வெளியே ஓடிடு. உன்னோட வார்த்தை எங்களை பத்தி தப்பா பேசினா மாவன இந்த இடத்துல தான் உன் சாவு. ஆமா தம்பி, பயந்து ஓடிடுறீங்களா? நாங்க போட்டு தட்டுவோம். பார்க்கவே பச்சை கொள்ள மாதிரி. ஒரு நிமிஷம், என்னடா வேணும்? இது ஒண்ணு என்னோட ஃபால்ட் கிடையாது. இந்த இடத்துல இருக்குது என் கண்ணு முன்னாடி நீங்க இந்த மாதிரி வந்து பேசுறது உங்களோட தப்பு. அதனால நீங்க சாக போறீங்க. டேய் எங்களுக்கே வா. உன்னால என்னடா பண்ண முடியும்? பேரலைஸ். என்னது, என்னோட நகர முடியல? எப்படி? என்னடா பண்ண? யாருக்கு தெரியும்? நீங்க என்ன கொலை பண்ண பாத்தீங்க, அதனால நான் உங்களை கொல்ல போறேன். நான் இது வரைக்கும் என்னோட ஈவல் சைடு அந்த அளவுக்கு யாருக்கிட்டே வெளிப்படுத்தினது கிடையாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாப்பீங்கடா. பாய்சன். எனக்கு இந்த இடத்துல உன்ன மாதிரியான மோசமான ஆளுங்களை எலிமினேட் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால இதுக்கப்புறம் என் மனசுல பயமே இல்லாம இதை ரசிச்சு பண்ணுவேன். டேய், கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுப்பேன்டா. டேய் என்னடா முட்டாள்தனமா பேசினிருக்கேன்? எக்ஸாக்டா இப்போ நீங்க ஒரு சாபத்துக்கு உள்ள இருக்கீங்க, சாக போறீங்கடா முட்டாள்களா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல டீமன்ஸ் அவங்களை போட்டு கொண்டு குவிக்குதுங்க. அதுங்க அந்த பொண்ணை உங்களுக்கு இரையாக பாத்தீங்க, ஆனா அந்த டீமன்ஸுக்கு நீங்க இரையாயிட்டீங்களே. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த ஆளும் சொன்ன அந்த நியூ லேயர் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். டஞ்சன்ல ஒன்னும் ஒரு ஃப்ளோர் மிச்சம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்து போகுமா? அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்க என்னது 3 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே வர, என்ன ஆச்சுங்க? நீங்களே யாரு? அப்ப பார்த்தா சபீர் தோடுன்ற டைகர் கேம் காமிக்கிறாங்க. ஏன்னா இது இந்த டஞ்சன்ல எதனா நடக்கும்னு பார்த்தா எதுவுமே நடக்கலையே. நாங்க வந்த இருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லா டீமன்ஸையும் ஆல்ரெடி கொண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ண வேற யார் தான் இருக்கும்? அதுக்கப்புறம் அந்த கேங்கோட ஒரு பொண்ணும் வீக்கோ ஸ்ட்ராங்கோ டீமன்ஸ் என்னமோ டீமன்ஸ் தான், அதுங்களோட டெத் ஸ்ட்ராங் டெத் தான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மொத்தம் 14 லேயர்ஸ் கொண்ட டீமன்ஸ்
டீமன்ஸ் ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்க இந்த இடத்துல ஒன்னதை பத்தி பண்ணிருக்கோம். அதன் வகையில நாங்க மிச்சம் இருக்கிற இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னு இருக்கோம். நீ வேணா எங்க கூட படியாடா? இல்ல, எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. அப்படியா? நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய மிஷினரிஸை சந்திச்சிருக்கோம். அவங்க எல்லாமே சொன்னதையும் நீயும் சொல்ற. அப்படியா? சரி, நாங்க கிளம்புற தொட்டு அதுக்கப்புறம் அவங்களும் இவன் கண்டுக்காம கிளம்ப எக்காரத்தை கொண்டு எவன் கூட சேரக்கூடாது. நல்ல வேலை உண்மையை நான் உளரல. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு டீமோனையுமே நான் தான் என்னோட ஸ்கில்ல வச்சு கொன்னேன். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம குழப்பத்தையும் தப்பான முறையில இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் கொன்னன்றதையும் மத்தவங்க அந்த டஞ்சனுக்கு இந்த இடத்துல அனுப்பிச்சு வச்சவங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்னோட அமௌண்ட்டோட கவுண்ட் குறையும். அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா எனக்கு அந்த பணம் தேவை. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி உள்ள போறான். அங்க போனாதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கான நோக்கமே இப்பதான் காமிக்கிறாங்க. இந்த கப் ஆஃப் தி டிராகன்ஸ் ஐ கொண்ட இந்த பொருளை தான் அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னாங்க. ஹீரோவும் அது ஒரு வழியா கண்டுபிடிச்சிடறான். ப்ராபபிளி இந்த இடத்துல என்ன எதுவுமே நடக்காம இருக்கு. ஒருவேளை கப்பல் எடுத்தாதான் இந்த கேம்ல நடக்கிற மாதிரி நடக்குமோ. எனக்கு தெரிஞ்சு இதை எடுத்தா அது நகரும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாப்பனீஸோட மாடர்ன் ஸ்டோரி டெல்லிங்ல எந்த மாதிரியான நிகழ்வு ஒவ்வொரு ஸ்டோரியிலும் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்தா அதுக்கான ட்ராப்பா அங்க இருக்கிற சிலைகள்ல இருந்து அங்க வர அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே கொண்டுடணும். ஆனா இந்த முறை அது நடக்காது. பேரலைஸ் பாய்சன் அப்படின்னு சொல்லி அந்த சிலை நகருது. உண்மையிலே ஹீரோ மூணு கோடி கெஸ் பண்ணதுனால இது அவன் தப்பிச்சிட்டான். பிகி மாறும் சுத்தரம் யாருன்னா வராங்களா பாரா. எனக்கு தெரிஞ்சு இந்த கப்பு தான் இந்த ஈவெண்டோட ஹைலைட்டான விஷயமே. இது எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். ரொம்பவே அழகா தான் இருக்கு. அவ்வளவுதான். அந்த டிராகனும் அந்த இடத்துல செத்து போக அடுத்தது என்ன பண்ணலாம்? பிகி மருவும் உனக்கு பின்னாடி பாருன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்க ஹீரோவும் பார்த்தா நீயா என்ன விஷயம் இந்த இடத்துக்கு வந்திருக்க? நான் தான் இந்த இடத்துக்கு முதல்ல வந்திருப்பேன்னு நினைச்சேன். பார்த்தா எனக்கு முன்னாடியே நீ வந்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது நிறைய டீமன்ஸ் வேற கோச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்னு பத்தின என்ன விஷயம்னு வேற தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்லாம இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு டீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுப்போமா. உனக்கு இது வேணும்னா என்ன வந்து வாங்கிக்கோ. என்ன சொல்ற? உண்மையாவா? ஆமா, என்னை விட உனக்கு தான் இது தேவை. அப்ப நான் கண்டிப்பா இதுக்கு ரிட்டர்ன் பே பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட இது 300 கோல்டுக்கு எனக்கு ஒர்த்து தான். எனக்கு பர்டிகுலரா எந்த விஷயம் கிடையாது. உண்மையாவா? உண்மையாதான். சரி சரி, இந்த இடத்துல கிளம்பு. இதை வச்சு உன்னோட நிம்மதியான தூக்கத்தை நீ தூங்க பாரு முதல்ல. அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க மாட்டேன். சரி போயிட்டு வா ப்ளீஸ். இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. நான் இதை ஃப்ரீயா எல்லாம் வாங்கிக்க மாட்டேன். கண்டிப்பா நான் திருப்பி எத்தனை எடுத்து வந்து கொடுத்துட்டு போறேன். இல்ல 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 இல்ல, ஆக்சுவலி நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் இறக்க கொண்டெல்லாம் இருக்குதுமா. ஸ்பெஷலா சொன்னா நான் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப கைண்டாவே நடந்துப்பேன். ஆனா என்ன பண்றீங்க? ப்ளீஸ் இது எதுனா நான் தரேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தேடிதான் நான் வந்தேன். ஆனா அது கிடையாது, இது வேற. இந்த இடத்துல ஒரு டீமன் இருக்கு. ஓ, இந்த நியூ லேயர் இருக்கிற இடத்துல இதோட முடிவா இந்த கப்பு எடுக்கும் போது இது கடியில் தான் அந்த டீமன் இருக்கா? நான் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிற விஷயமே எனக்கு அந்த கப்பு ஒன்றும் தேவை கிடையாது. அதுக்கு பதிலா இந்த இருக்கிற டஞ்சன்ல இந்த டீமன்ஸை போட்டு தள்ளணும். நல்லாவே புரியுது சார் ஆட்டி. ப்ளீஸ் உங்களுக்காக என்ன வேலை செய்ய ஒத்துக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்கார்ட் பண்றேன். என்னது? ஆமா, என்னோட ஸ்வாட நான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்காக வேலை செய்யறதா. நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க, தப்பா எதனா பேசியிருந்தேன். ஏன்னா நீங்க இந்த டிராகன் ஆகி கொண்ட கப்பை வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்காக நான் எதனா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன இவ உண்மையிலேயே இந்த அளவுக்கு நேர்மையா நடந்திருக்கா? அது மட்டும் இல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்ட போலியே. நான் என்ன பண்ணலாம்? சரிமா, நீ நல்லா போனாதான் தெரியல. இருந்தாலும் சில கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க. பேசிக்கலி என்னோட பர்சனல் சிச்சுவேஷன்ல இருக்கிற எந்த விதமான கேள்வியும் நீ கேட்க கூடாது. அது மட்டும் இல்லாம நீ ஒரு எனக்கான எஸ்கார்ட் பண்ற எம்ப்ளாயி தான். அவ்வளவுதான். நல்லாவே புரிஞ்சுது. ஆல்சோ என்னால நிச்சயமா சொல்ல முடியாது நான் இந்த இடத்துல இருந்து போயிட்டு நான் திருப்ப என்னைக்கு வருவேன்னு. அதனால இதுக்கப்புறம் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா நான் எந்த இடத்துக்கு போனாலும் நீ எனக்கு பேக்கப்பா வரணும். நீ அதுக்கு ஒத்துக்கிறியா? கண்டிப்பா நான் அதை ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட வாழ்க்கையை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்களை நான் இதுக்கப்புறம் பாதுகாக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டீமுன்னு வர அதை இவங்களும் போட்டு சொல்ல பரவாயில்லையே. உன்னை நான் என்னமோ நினைச்சா நீ வேலை கறக்குறியவா? ரொம்ப நன்றி சார். அவனும் அவளை பார்க்க என்ன அப்படி பார்த்து நிக்கீங்க? ஒன்னும் இல்ல, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். கோல்டன் ஐ அப்படி இல்லைன்னா அதர் டீமன்ஸ் அதை பத்தி தெரியுமா உனக்கு? ஓகே, கோல்டன் ஐ டீமன்ஸ் எல்லாமே அதை கொள்றது மூலியமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ண முடியும். சூட்டபிளா சொல்லணும்னா ஒரு விஷயம் என்னன்னா ஹீரோஸுக்கு லெவலப் ஆவாங்க. அதாவது மத்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துல வந்து ஹீரோஸ் எல்லாருமே அந்த டீமனை கொள்றது மூலியமா டெவலப் ஆக முடியும் சீக்கிரமாவே. உங்களுக்கு தெரியும் இந்த கதையை எதுக்காக அதர் வேர்ல்டு சேர்ந்த ஹீரோஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வைக்கப்படுறாங்கன்னு. மனுஷங்களை கொள்றதுக்கு மூலியமா கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட ஸ்பெஷலா டீமன்ஸை கொள்றது மூலியமா அதிகப்படியாவே நமக்கு கிடைக்கும். அதனாலதான் மனுஷங்களை கொள்ளும் போது எனக்கு கிடைக்கலையா டெவலப்பே. அப்படின்னா இந்த நான் கோல்டு ஹை கொண்ட டீமன்ஸ் எல்லாமே எப்படி? அது எல்லாமே நார்மலான டீமன்ஸ். அது எப்படின்னா ஹியூமன்ஸ் கூட ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கும். அவ்வளவுதான். அதுங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம லெஜெண்ட் ஸ்பெஷல் மேஜிக்கல் எலிமெண்ட் அதை எல்லாமே ரிலீஸ் பண்ணக்கூடிய கிரேட் டீமன் எம்பரர் அதுங்க கீழே எல்லாமே இருக்கிறது ஈவல்ஸ் தான். அதனால இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப மோசமான டீமன்ஸ் தான் இருக்கு. அதுங்க எல்லாமே தான் கோல்டன் ஐயை கொண்டதுங்க. சின்னதுல இருந்து ஹை லெவல் வரைக்கும் நிறைய டீமன்ஸ் இருக்கு. ஓ, கோல்டன் ஐ கொண்ட டீமன்ஸ் கூடவே கோல்டன் ஹீரோ கண்டிப்பா செட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டஞ்சன் வழியே ஒரு ரூம் மாதிரி இருக்கிற அமைப்புக்குள்ள போறான். பேகஸும் சரி இந்த இடத்துல எந்த விதமான டீமனும் இல்ல. டீமன்ஸா? ஆமா, டீமன்ஸோட பவர்ஸ் எல்லாமே என்னால கொஞ்சம் பார்க்க முடியும். அதுங்களோட உணர்வு மூலியமா நான் அதை கண்டுபிடிப்பேன் பக்கத்துல எங்க இருந்தாலும். அது வகையில இங்க ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப பிகிமரு வெளியே வர. இது பேரு பிகிமரு, இவன் என்னோட பார்ட்னர் பா. அப்படியா? இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் இதுங்க 2 நண்பர்கள் ஆயிடுங்க. என்னோட பேரு மிஸ்ட் ஆர்கஸ். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். பிகிமரு கியூட்டா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நல்லா தலையை கொடுக்க அதுக்கப்புறம் அவங்களும் தூங்கலான்னு போறாங்க. ஹீரோவும் கண்டிப்பா இந்த இடத்துல தூங்கு. ஓகே, நல்லதா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவளும் அந்த இடத்துல படுத்து தூங்க. பிகிமருவும் பக்கத்துல வரான். ஹீரோவும் டக்குன்னு ஸ்லீப் அவன் மேல பயன்படுத்த பரவாயில்ல அவ தூங்கிட்டா. பிகிமருவும் இற இங்க பாறான்னு சொல்ல அந்த டைம் அந்த பொண்ணு ஜொலிக்கிறான். இன்னமும் இவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. தி ஃபார்மர் நைட் லீடர் ஹோலி கிங்டம் ஆஃப் நேயா செரஸ் அஷரன். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல என்ன இது ஒயிட் வால்கர்ஸோட 4 பேரையும் கொண்டு வச்சிருக்காங்க. யாரா
இருக்கும். வித்தோட இந்த இடத்துல ரத்தம் கூட எதுவுமே தெரியலையே. ஒருவேளை அந்த பொண்ணு தான் எல்லாரையும் கொண்டு இருப்பாளா அவளோட ஸ்கில்லை பயன்படுத்தி. வேற யாரா இருக்கும்? அந்த செரஸ் அஷரன் தான் இருக்கும். தி ஸ்பிரிட் ரெஜாலியா. இதுக்கப்புறம் தாண்டி நான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ண போறேன். கண்டிப்பா என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவனை சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்த வலைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் மேலே தரமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கமெண்ட்ல லைக் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோட் போட்டுருப்போம். அந்த 3 எபிசோட் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் கதையை சூப்பரா போகும். இல்லைன்னா சுத்தமா புரியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னோட பேச கொடுத்து நான் நல்லா பண்ணி கொடுக்குறேன். நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் எனக்கு அதுவே போதும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.